நினைத்ததை சாதிப்பதற்காக நிதானத்தை கடைபிடிக்கும் மகர ராசி நண்பர்களே, நீங்கள் பார்வைக்கு மென்மையானவராய், பழகுவதற்கு இனிமையானவராய், கள்ளம் கபடம் அற்றவராய் காட்சி அளித்தாலும் உங்கள் குறிக்கோளில் நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள். எப்பாடு பட்டாகிலும் நாணல் போல் வளைந்து கொடுத்தாவது சாதிக்க வேண்டியதை சாதித்துக் கொள்வீர்கள். அன்பிற்கு அடிமையானவரான நீங்கள் உங்கள் ஆற்றலையும் அனுபவ அறிவையும் கொண்டு மற்றவர்கள் மனதில் இடம் பிடிப்பீர்கள். உழைக்க தயங்காதவரான நீங்கள் எந்த நேரத்திலும் சோர்ந்து விடமாட்டீர்கள். தேடிப்போய் உதவி உறுவதிலும் நீங்கள் தான் முதல் நபராக இருப்பீர்கள். சனி பகவான் உங்கள் ராசியாதிபதியும் குடும்ப தனாதிபதியாகவும் இருப்பதால் நீங்கள் மிகவும் அழுத்தமானவர் என்றே கூற வேண்டும். எதற்காகவும் எதை செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்கும். நீங்கள் ஈடுபட்ட காரியத்தில் தோல்வி என்றாலும் அதற்காக தளர்ந்து விட மாட்டீர்கள். உங்கள் ராசிநாதனுக்கு உங்கள் களத்திரஸ்தானாதிபதியான பகைவர் என்பதால் உங்கள் திருமண வாழ்க்கையில் மிகவும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் களத்திரக்காரனான சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு நட்பானவர் என்பதால் நீங்கள் நினைத்தபடியே உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். மகர ராசிக்காரர்களில் ஒரு சிலருக்கு மனைவியால் தான் குடும்ப வாழ்க்கை சிறக்கும். குடும்ப பாசம், தெய்வீக சிந்தனை, மதப்பற்று உங்களிடம் நிறைந்திருக்கும். வீண் பேச்சு, விதண்டாவாதம் உங்களுக்கு பிடிக்காது என்றாலும் சில நேரங்களில் கீழ்த்தரமாக பேசுவதும் ஏசுவதும் என்ற நிலைக்கு மாறிவிடுவீர்கள். உங்கள் ராசிநாதனுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் என பிறந்த இடத்தின் உறவு காரணமாக கிரகங்கள் பகைவர்கள் என்பதால் நீங்கள் பிறந்த குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒட்டும் உறவும் இல்லாத நிலையே உண்டாகும். தந்தையின் துணை இல்லாமலேயே தனியாக முன்னேறி வெற்றி காண்பவராக உங்களுக்கும் சகோதரர்களுக்கும் பகைவர்களாக மாற்றப்படுவீர்கள். தாயும் உங்கள் மீது கோபம் கொண்டவராகவே இருப்பார். பிற்கால வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் கடினமானதாகவே இருக்கும். பொதுவாகவே உங்களை மதித்து உங்களை நாடி வருபவர்களுக்கு உதவிடக்கூடிய மனம் படைத்த நீங்கள் சுயமாக சம்பாதித்து வாழ விரும்புவீர்கள். உங்களை ஆட்சியப்படுத்தி அடக்கியாள நினைப்பவர்களை நீங்கள் கொஞ்சமும் விரும்ப மாட்டீர்கள். மகர ராசியில் பிறந்த நீங்கள் தொழிற்கூடங்கள் அமைத்து பலருக்கு வேலை வாய்ப்பளிப்பீர்கள் அல்லது பல பேர் பணிபுரியும் இடத்தில் நீங்கள் மேலாளராக இருப்பீர்கள். கட்டிடத்துறை, பொறியியல் துறை, பதிப்பகத்துறை என்றே உங்களில் பலருக்கும் வேலை வாய்ப்பு அமையும் என்றாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் முதன்மையாளராய் வருவீர்கள். வாழ்வின் முற்பகுதி உழைப்பு உழைப்பு என்று சென்றாலும் பிற்பகுதி உங்களுக்கு யோகமானதாகவே இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு யோகம் உதவி என்பது சிரமமாகத்தான். கடைசி காலத்தில் கூட உங்களுக்கு பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள் என்று கூற முடியாது. இல்லற வாழ்வில் தாமதமாக மனம் செய்து கொள்ளும் சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம். தாமத விவாகம்தான் உங்கள் வாழ்வில் நற்பலன்களை வழங்கும். இளம் வயது திருமணத்தால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இருப்பினும் கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ரஜிய பொருத்தம் ஆகிய பொருந்துமானால் வாழ்க்கை துணையால் வளர்ச்சி கூடும். சனி பகவான் உங்கள் ஆட்சிநாதன். உங்கள் ராசியில் குரு பகவான் நீச்சமடைகிறார், செவ்வாய் உச்சமடைகிறார் என்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இருந்தாலும் ஆன்மீக வழிகாட்டியினால் ஈடுபாட்டினாலும் தான் உங்கள் வாழ்வில் மாற்றங்கள் நிகழ்கின்றன. ஒரே சமயத்தில் இருவேறு நன்மைகளை நீங்கள் அடைய முயல்வீர்கள். ஒரு வகையில் செலவு செய்தால் பல வகையில் வருமானம் அல்லது ஆதாயத்தை வரவேண்டும் என்றே கருதி செலவு செய்வீர்கள். எந்த நேரத்தில் எந்த காரியத்தை எத்தகைய வகையில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஆலோசித்து ஆழ்ந்த யோசனைகளோடு செய்வீர்கள். உங்களுடைய போக்கும் நடவடிக்கையும் விசித்திரமாகவே இருக்கும். உங்களில் பலர் பக்தர்களிடம் பரமபக்தி சிகாமணியைப் போலவே நாத்திகர்களிடத்தில் மூட நம்பிக்கையும் களை ஒழித்து சீர்திருத்தம் செய்வது போலவே நடித்து தனது காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். ஆளுக்கு ஏற்றார் போல் நடித்து காரியத்தை சாதித்துக் கொள்ளும் உங்களை நம்புகிறவர்களின் நிலைதான் பரிதாபமாக இருக்கும். சுயமுயற்சியும் சொந்த அனுபவம் பயிற்சியும் கொண்ட நீங்கள் வெற்றியை நோக்கி உறுதியுடன் உழைப்பீர்கள். வாழ்வின் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் வாழ்வின் பிற்பகுதியில் சுகமாகவே வாழ்வீர்கள். சில சமயங்களில் உங்கள் புத்தி பேதலிக்கும். அதனால் பிரச்சனைகளுக்கு ஆளாவீர்கள். நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியவர்களாக இருப்பீர்கள். உயர்வை அடைய வேண்டிய நேரத்தில் உங்கள் மனநிலையில் மாற்றமும் சோர்வும் உண்டாகி உங்கள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போடும். உங்களில் சிலர் உங்களுக்கு நன்மையானவற்றை இழந்துவிட்டு ஐயோ இழந்து விட்டோமே, தவறு செய்து விட்டோமே என்று வருந்துவீர்கள். உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் என்பதால்
நீங்கள் எவ்வளவு தைரியம் உடையவர்களாக இருந்தாலும் உங்களில் பலருக்கு பயமும் கட்டுப்பாடுகளும் இயற்கையாகவே ஏற்படும். உங்கள் வாழ்வில் ஏற்படும் சந்தர்ப்ப சூழல்களால், நிகழ்ச்சிகளில் முதலியவற்றில் சில உங்களை பயமுறுத்தும். உங்கள் அறிவிற்கு புலனாகாத ஏதோ ஒன்றிற்கு பயப்படுவீர்கள். நண்டு பிடிக்குள் சிக்கிக் கொண்டதைப் போலவே அவதிப்படுவீர்கள். நீங்கள் ஈடுபடும் காரியங்களில் தோல்வி வரும் என்று தெரிந்தாலும் சோர்ந்து போவீர்கள். சோகத்தில் மூழ்கிவிடுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. உங்கள் ராசிநாதன் தர்ம நியாயத்தின்படி நடந்து கொள்பவர். தவறு செய்பவர்களை தயவுதாட்சிணியமின்றி தண்டிப்பவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் தவறு செய்ய ஆரம்பித்தால் அதனால் பயங்கரமான முடிவுகளையும் விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் கர்வமும் உங்கள் மனப்போக்கின்படி நடந்து கொள்ளும் குணமும் உங்களுக்கு எதிர்ப்பையும் இடைஞ்சல்களையும் உண்டாக்கும். அதில் சிக்கிக்கொண்டு அவதிப்பட வேண்டியதாகிவிடும். உங்களுக்கு தோல்வி என்பது உங்களுக்கு உண்டாகும் அகந்தையின் காரணத்தினாலேயே இருக்கும். உங்கள் சுயநலனுக்காக மற்றவரது பலவீனங்களை பயன்படுத்திக் கொள்ளும் சிறப்பு உங்களில் பலருக்கு இருக்கும். பல நேரங்களில் உங்கள் உள்ளுணர்வே உங்களுக்கு பகையாகிவிடும். பொதுவாகவே உங்களை நம்புகிறவர்கள் பெற்றோராக இருந்தாலும் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சங்கடத்திற்கு மேல் சங்கடம்தான். மலருக்கு மலர்தாகும் குணமுடைய உங்களின் போக்கு உங்கள் துணைக்கு எரிச்சலை உண்டாக்கும். உங்களுடன் இருந்த நேரங்களை, அப்போது கிடைத்த சுகத்தையும் நினைத்து உங்கள் மீது கோபம் கொள்ள வைக்கும். உங்களில் பலர் தகுதியற்ற ஆளாகிவிடுவதும் வாழ்நாள் முழுவதும் அதனால் துன்பப்படக்கூடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை காண வேண்டுமென்றால் நல்லவராக ஒழுக்கமானவராக இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும். கடந்த ஒரு வருடமாக 7ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் 5/7/2015 அன்று உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடாகிய சிம்மத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். கடந்த ஒரு வருடமாக 7ஆம் வீட்டில் இருந்த உடல் ஆரோக்கியத்தையும் மனதின் உற்சாகத்தையும் புதிய திட்டங்கள் தீட்டி அதை செயல்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வெற்றியை கண்டு வந்தீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் என்ற எல்லோரின் ஒத்துழைப்பும் உங்கள் வெற்றி பாதையில் நடைபோட வைத்தது. வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாகி இருக்கும். தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு அதற்கான உதவியும் ஆதரவும் கிடைத்த செயலில் இறங்கி இருப்பீர்கள். உங்கள் சிறிய முயற்சியும் பெரிய அளவில் வெற்றி உண்டாக்கி இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறப்பு பெற்றிருப்பார்கள். ஆசிரியர்கள் சந்தோஷமான மனநிலையுடன் இருந்திருப்பார்கள். ஆடை ஆபரணம் சேர்க்கை கூட்டு முயற்சிகளில் வெற்றி. எதிர்ப்பாளர்களால் நன்மை, நட்பால் மகிழ்ச்சி என்ற நிலை இருந்திருக்கும். வெளிவட்டார பழக்கங்களில் ஆதாயமும் நன்மையும் கண்டிருப்பீர்கள். உங்கள் பகுதியில் உங்கள் சிறப்பு தெரிந்து உங்கள் தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடி இருப்பார்கள். புதிய வாகனம் வாங்குதல், ஆடம்பர பொருள் வாங்குதல், உல்லாச பயணம் செல்லுதல், உறவினர்களின் வருகையும் ஆதரவும் அதிகரித்திருக்கும். ஒரு சிலருக்கு மனதுக்கேற்ற நட்பும் அதனால் சந்தோஷமும் உண்டாகி இருக்கும். இவையெல்லாம் 7ஆம் வீட்டில் அமர்ந்த குரு பகவானால் உங்களுக்கு உண்டாகும் யோகங்கள். இவையெல்லாம் 7இல் இருந்த குரு பகவானால் நீங்கள் அடைந்த நன்மைகள் இப்போது 8இல் சஞ்சரிக்கும். குரு பகவான் எத்தனை பலனை வழங்குவார்? கடந்த ஆண்டை போலவே நன்மைகள் நிறைந்திருக்குமா அல்லது சோதனைகள் சூழுமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. இதற்கு ஒரு பழம்பாடல் இம்மையொற்றினில் வாழி பட்டமிழந்து போம்படியானதும் என்று கூறுகிறது. 8இல் குரு வரும்போதில் அரசாளும் மன்னவனும் பதவி இழந்து போவானாம். அவனுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் எல்லாம் மறைந்து போகுமாம். ஜாதகத்தில் 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம், அஷ்டமஸ்தானம் என்று கூறலாம். இந்த இடத்தை வைத்தே தொழில்நிலை, அதனால் அடைய போகும் ஏற்றம் இறக்கம், தீராத வேதனை, மான அவமானங்கள், தீராத நோய், பகை செலவீனங்கள், கடன் தொல்லை, வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகள், விபத்துக்கள், கணவன் மனைவியிடையே சச்சரவு ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம். கெடுதலான இந்த ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் அலரும் போது கெடுபலன்கள் குறைந்தே நன்மைகளே நடக்கும். 8ஆம் இடத்தில் அமர்ந்த அந்த இடத்திற்குரிய பலனை துற்பலனாக வழங்கும் குரு பகவான்
அங்கிருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டையும் பார்வையிட இருக்கிறார் என்பதால் இந்த இடமெல்லாம் சிறப்பாக போகிறது. முதலில் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தை பார்வையிடும் குரு பகவான் உங்கள் வீட்டில் சுப விரயத்தை உண்டாக்கப் போகிறார். புதிதாக இடம் வாங்குதல், வீடு வாங்குதல், இருக்கும் வீட்டை புதுப்பித்து உங்கள் ரசனைக்கேற்ற விதத்தில் மாற்றுவது, பிள்ளைகளை உயர்கல்வியில் சேர்ப்பது, மஞ்சள் நீராட்டு விழா, திருமணம் என்ற செலவுகளை சுப செலவுகளாக மாற்றப் போகிறார். அதனால் வீட்டில் சந்தோஷமான நிலை உண்டாகப் போகிறது. கணவன் மனைவியரிடையே அன்பு நீடித்து முன்னேற்ற செயல்களால் முழு மனதுடன் ஈடுபடப் போகிறீர்கள். அடுத்து தனது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாகிய தன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்வையிடும் குரு பகவான் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான பண தேவையை எப்படியாகிலும் சரி செய்வார். அவசர தேவைக்கு உங்கள் கையில் பணம் இல்லை என்றாலும் கேட்ட இடத்தில் பணம் கிடைத்து தேவையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உங்கள் பேச்சுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பிருக்கும். பயணத்தின் மூலம் நன்மைகளை அடைவீர்கள். பட்டம், பதவி என்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். முகம், பற்கள், கண்கள் என்ற பாதிக்கப்பட்டாலும் அவற்றிற்காக சிகிச்சை மேற்கொண்டு சரி செய்து கொள்வீர்கள். மனதிற்கு சந்தோஷம் உண்டாகும் விதத்தில் போக சுகம் பெறுவீர்கள். கல்விக்காக மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். அடுத்து தனது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாகிய மாதுரு சுகவாகன கல்விஸ்தானத்தை பார்வையிடும் குரு பகவான் கல்வியில் உண்டான தடைகளை நீக்குவார். ஆதாயம் கூடும். புதிய வாகனம் யோகம் உண்டாகும். வீடு, நிலம் என்று சொத்து சேர்க்கை உண்டாகும். இதய நோய் சீராகும். ஆலயங்களுக்கு சென்று புனித நீராடி வருவீர்கள். உழைப்பு அதிகரித்தாலும் நீங்கள் காணும் சுகத்தால் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். இவையாகும் குரு பகவானின் பார்வை பலத்தால் உங்களுக்கு உண்டாக போகும் நற்பலன்கள். இன்னும் உங்கள் ஜாதகத்தில் தசா புத்தி வலுத்திருந்தால் யோகமான பலன்களாகவே உங்களுக்கு உண்டாகும். குரு பகவான் 8ஆம் வீட்டில் வருகிறார் என்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. 8ஆம் வீட்டிற்கு அவர் வந்தாலும் வருடம் முழுக்க ஒரே நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் இருக்கப் போவதில்லை. வேறு வேறு நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதுடன் அஸ்தமனம், உதயம், வக்கிரகதி என்ற அவருடைய சஞ்சார நிலை அமையும் போது 8ஆம் வீட்டிற்குரிய துர்பலன்கள் குறைய ஆரம்பிக்கும். பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். ஒரு முறை காளாஸ்திக்கு சென்று ராகுகேதுவிற்கு பரிகார பூஜை செய்துவிட்டு வாருங்கள்.